இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஆகஸ்ட் 14. வரம் அல்ல, ஜீவிய கனிகள் கொண்டவர்களே ஆவிக்குரியவர்கள். பவுல் கொரிந்தியர்களை குறிப்பிட்டு, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்கு உரியவர்கள் என்று எண்ணி பேச வேண்டியது ஆயிற்று என்று 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 1வது வசனத்திலே மிகுந்த வருத்தத்துடன் கூறினார். இத்தனை இழிவான ஆவிக்குரிய நிலையில் இருந்தபோதும் அவர்களோ வேத அறிவிலும் உபதேச பிரசங்கங்களிலும் ஆவிக்குரிய வரங்களிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக இருந்தார்கள் என 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 5-7 வசனங்களில் வாசிக்கிறோம். இந்த 3 மேன்மையான வரங்கள் அவர்களிடம் இருந்த போதிலும் அவர்களோ ஆவிக்குரியவர்களாக இல்லை. இவ்வாறு வரம்பெற்ற வல்லமையான பிரசங்கியாயிருந்து வேதாகம அறிவிலும் பண்டிதம் பெற்று ஆவிக்குரிய அற்புத வரங்களை கிரியை செய்யும் ஒருவர் கூட ஆவிக்குரிய மனிதராய் இல்லாமல் இருக்கக்கூடும் என பகுத்தறியும் திறன் கொண்டவர்கள் இன்றைய விசுவாசிகளில் வெகு சொற்பமானவர்களே இருக்கிறார்கள். பவுல் குறிப்பிடுவது போல் இத்தனை அற்புத ஊழியங்களை கொண்டவர்களும் முழுக்க முழுக்க மாம்சீகம் கொண்டவர்களாய் இருந்திட முடியும். ஒரு மனிதனை மெய்யான ஆவிக்குரியவனாய் மாற்றுபவைகள் எவை என்பதை கீழ்காணும் 3 குணாதிசயங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அவன் மேல் நோக்கி காண்பவன், உள்ளிந்திரியங்களை காண்பவன், வெளியரங்கமானவைகளையும் காண்பவன். ஆம், ஒரு ஆவிக்குரிய மனிதன் இந்த 3 திசைகளையும் இடைவிடாது தொடர்ந்து காண்பவனாகவே இருக்க வேண்டும். 1. மேல் திசை, தேவனையும் கிறிஸ்துவையும் பற்றிய தியானமும் ஆராதனையும் நிறைந்தவனாய் இருப்பான். 2. உள் திசை, கிறிஸ்துவை போல் அல்லாத தன் அந்தரங்க ஜீவியத்திற்காய் இடைவிடாது மனம் திரும்புவான். 3. வெளி திசை, சுற்றியுள்ள மற்ற ஜனங்களுக்கு எவ்வாறு உதவி செய்யலாம், அவர்களை எவ்வாறு ஆசீர்வதிக்கலாம் என்றே தொடர்ச்சியாக நாடுவான். இது போன்ற ஜீவியம் கொண்டவன் நிச்சயமாய் கனி நிறைந்த வாழ்வை கண்டடைவான் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபிப்போமா. எங்கள் பரம பிதாவே, கனியுள்ள ஜீவியம் இல்லாமல் வரங்களில் நாட்டம் கொண்டு வெளித்தோற்ற வாழ்வில் திருப்தி கண்ட எங்களை மன்னித்து எங்களையும் ஆவிக்குரியவர்களாய் மாற்றும். ஆமேன்.